ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி மார்க்ஸ்மேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2005ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ரஷ்யா பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட அழிய போற நிலைமையில இருக்கு. இதை காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோவால மட்டும்தான் முடியும்டா அப்படின்றதுனால அவரை களை இறக்குறாங்க. அவரு அமெரிக்க படையினர் இவங்க எப்படிலாம் தாக்க போறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து இவங்களை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பெருசா இன்ட்ரெஸ்டிங் எதுவுமே கிடையாது. பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். அதை பெர்ஃபார்மன்ஸ்லயும் பெருசா யாருமே அட்ராக்ட் பண்ற மாதிரிலாம் நடிக்கல, ஏதோ சுமாரா பண்ணிருக்காங்க எல்லாருமே. கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டருமே பெருசா இதுல யாரோடய மிங்கிளாகி உட்காந்து படத்தை பார்க்க முடியல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. இது 2005ல வந்த படம் இருந்தாலுமே கொஞ்சம் அவுடேட்டடா தான் இருக்கு. அன்னைக்கு டேட்டுக்கே இது வந்து சிறந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸான்றது தெரியல. ஸ்கிரீன் பிளேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இது எடுத்திருக்காங்கன்னா பார்த்தா அதுவும் கிடையாது. அது இஷ்டத்துக்கு ஏனோ தானே ஆக்ஷன் அது இதுன்ட்டு போயிட்டு இருக்கு. சுத்தமா சுவாரஸ்யமே இல்ல படம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு விளையாடுற படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.